வணக்கம். மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு கண்ணதாசன் பாடியிருந்தார் இல்லையா? எல்லா மாதத்திலும் சிறந்த மாதம் மார்கழி மாதம் அப்படிங்கிறதால தான் அப்படி அவர் எழுதியிருந்தார். அது ஏன் மார்கழி மிகச்சிறந்த மாதம்னு சொல்கிறோம்? வருடம் பூரா வெயில் அடிக்க நம்ம ஊரில் இந்த மார்கழி மாதம் தான் நல்ல குழு குழுன்னு இருக்கும், பனி பெய்யும். அது மட்டுமா, பெண்கள் வாசலில் போடும் வண்ண வண்ண கோலங்கள் நமது கண்களுக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அதிகாலையில் பஜனை பாடி செல்லும் கோஷ்டிகளும் சுட சுட பொங்கலும் மனதுக்கும் வயிற்றுக்கும் விருந்தளிக்கும். இது எல்லாத்தோட சிறப்பு இந்த மார்கழி மாதம் நடைபெறும் சங்கீத திருவிழா. கர்நாடக சங்கீதம் நடுநிலையில் வீற்றிருக்க நடனம், நாடகம், மற்ற கலைகள் எல்லாமே மேடை ஏறும் காலம் இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் நாமளும் இந்த விஷயங்களை கொண்டாடலாமே. இந்த மார்கழி திங்களின் ஒவ்வொரு வாரமும் கர்நாடக இசையின் அடிப்படையில் வந்த தமிழ் திரை இசை பாடல்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நான் முதல் வாரமாக எடுத்துக்கொண்டிருக்கும் பாடல் நம்ம நிகழ்ச்சிக்கு பெயர் அளித்த பாடல். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா. திருவிளையாடல் படத்தில் வந்த இந்த பாடலில் இருக்கும் சொற்சுவை, பொருட்சுவை, இசைச்சுவை இதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு நாம் பேச போகிறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. நான் பிரியா பார்த்தசாரதி and this is தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல் மார்கழி ஸ்பெஷல் ஒரு நாள் போதுமா. தமிழ் திரையிசை சார்ந்த நினைவுகள், அனுபவங்கள், அபிப்பிராயங்கள் பேசுகிற ஒரு நிகழ்ச்சி தான் இது. இசையுடன் கலந்த இன்ப வலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டால்ஜியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்து. 1965 வருடம் வெளியான படம் திருவிளையாடல். இது பக்தர்களை சீண்டி பார்த்து பின் அவர்களுக்கு அருள் பாலிக்கும் ஈசனின் திருவிளையாடல்களை சொல்லிய படம் தான். நடிகர் திலகம், நடிகையர் திலகம், இன்னும் பல நட்சத்திரங்கள் பட்டாளமாக நடித்த படம் தான் இது. திரை இசை திலகம் கேவி மகாதேவன் ஐயா அவர்களுடைய இசையில் ஏபி நாகராஜன் அவர்களுடைய இயக்கத்தில் வெளியான காவியம் இது. இப்போலாம் ஆந்தாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் வந்த படம் தான் இது. சிவபெருமானின் திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிற தொகுப்பிலிருந்து 4 கதைகளை எடுத்து அதை தான் இந்த படத்தில் காட்சியாக்கியிருந்தாங்க. அதில் கடைசியாக வந்த கதை தான் இந்த பாடல் இடம்பெற்ற கதை. பானபத்திரர் மற்றும் ஹேமநாத பாகவதர் இவங்க 2 பேருக்குள்ள நடக்கும் போட்டி. இதில் எப்படி சிவபெருமான் வந்து அந்த ஹேமநாத பாகவதருடைய செருக்கை அழித்து இந்த பானபத்திரருக்கு அருள் புரிகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இதில் ஹேமநாத பாகவதராக நடித்த TS பாலையா அவர்கள் தன்னுடைய இசை புலமையை எடுத்துரைக்கும் வண்ணம் பாடும் ஒரு பாடலாக அமைந்தது தான் இந்த ஒரு நாள் போதுமா பாடல். இந்த கதை ரொம்ப சிம்பிள். ஹேமநாத பாகவதர் மகா வித்வான். எவ்வளோக்கு எவ்வளோ அவருக்கு திறமை இருக்கோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவருக்கு திமிரும் இருக்குது. என்னை தன்னை மிஞ்சறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு செருக்கோட மமதையோடு இருக்கும் ஒரு வித்வான் அவர். அவர் ஒரு நாட்டுக்கு வரார். ராஜா கிட்ட வந்து தன்னுடைய புலமையை வெளிப்படுத்துகிறார். அவரும் ராஜாவும் ரொம்ப ரசித்து ஆஹா ஓஹோன்னு ஸ்லாகித்து கேட்குறார் இந்த பாட்டை. அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குற போது ஹேமநாத பாகவதர் அப்போ தான் ஒரு வெடிகுண்டை போடுறார். இந்த நாட்டில், உங்களுடைய நாட்டில் என்னுடைய இசையை வெல்லறதுக்கு யாராவது இருந்தால், என்னுடைய போட்டு என்னை தோற்கடித்தால் நான் பாடுறதே விட்டுடுறேன். ஆனால் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னா உங்கள் நாட்டையே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் மன்னன் என்ன செய்யறது? அவரும் ஐயோ அப்படின்ட்டு வெளில சொல்லவும் முடியாது. சரின்னு ஒத்துக்கிறாரு இந்த சவாலுக்கு. சொல்லிவிட்டு அவங்க ஊரில் இருக்கிற பானபத்திரர் அப்படிங்கிற ஒரு சிவனடியார், அவர் கோயிலெல்லாம் பாடிக்கொண்டிருப்பார். அவர்கிட்ட போய் மன்னன் சொல்லிடுறார், நீங்கள் தான் என் மானத்தை காப்பாற்றணும், இந்த நாட்டை காப்பாற்றணும். ஸோ உங்ககிட்ட தான் இருக்குது, அவரை வெல்லக்கூடிய திறமை உங்கள் ஒருத்தருக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்றார். இந்த பானபத்திரருக்கோ ரொம்ப டென்ஷன் ஆகிடுறது. இவ்வளோ பெரிய பொறுப்பை தங்கிட்ட கொடுத்துருக்காரே அப்படின்ட்டு அவர் சிவனடியாராசே அவர் போய் ஈசன் கிட்ட மனமுருகி வேண்டார். அவருக்கு தெரியும் அந்த கடவுள் அருள் புரிஞ்சால் எதுவுமே நடக்கும், எல்லாமே சாத்தியம் அப்படின்னு. ஸோ அவர் சிவனிடம் போய் மனமுருகி வேண்டி பாடி எனக்கு அருள் புரி, எப்படியாவது இந்த போட்டியில் எனக்கு வெற்றி கிட்டணும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாரு. அப்போது சிவபெருமான் ஒரு சாதாரண தொழிலாளியாக வந்து அந்த பாட்டும் நானே பாவமும் நானே அந்த பாடலை பாடி ஹேமநாத பாகவதருக்கு புத்தி புகட்டுறார். அவர் இந்த பாடலை கேட்டு பிரமித்து போய் இந்த தொழிலாளியே எப்படி பாடினா பானபத்திரர் எப்படி பாடுவார் அப்படின்ட்டு அந்த ஊரை விட்டே ஓடுற மாதிரி இந்த கதை அமைந்திருக்கும். அதில் இந்த முதல்ல இந்த அரசவையில் வந்து ஹேமநாத பாகவதர் தன்னுடைய புலமையை வெளிப்படுத்துகிறார் இல்லையா, அந்த இடத்துல வந்த பாடல் தான் ஒரு நாள் போதுமா பாடல். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா. இந்த பாடல் அந்த ஹேமநாத பாகவதருடைய மகா வித்வத்தை வெளிப்படுத்தும் பாடல். அதனால அவரோட மொத்த திறமையும் காட்டணும்னா அதில் எவ்வளோ வேலை இருக்கணும், எத்தனை விஷயங்கள் செய்திருக்கணும், அத்தனையும் இதில் கேவி அம்மையா அவர்கள் பண்ணியிருப்பார். கர்நாடக சங்கீதத்தின் முக்கியமான 3 விஷயங்கள். ஒன்று ராக ஆலாபனைகள், இன்னொன்று ஸ்வரம் போடும் திறன்,
இன்னொன்று பல ராகங்களை லகுவாக கையாளும் திறன். இது மூணையுமே இந்த பாடலில் கொண்டிருப்பார் கேவிஎம் ஐயா. வெறும் 5 நிமிட பாடல் தான், இதில் பல விஷயங்களும் அவர் செய்து காட்டியிருப்பார். இந்த பாடலை பாட கேவி மகாதேவன் அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்த குரல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களோடது தான். ஏன்னா அவருடைய கணீர் குரல் மற்றும் அவர் குரலில் இருக்கும் பக்தி அண்ட் ஸ்ரத்தை அண்ட் அவருடைய வித்வத் எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் சீர்காழி ஐயா சொல்லிட்டாராம், என்னுடைய பாடல் தோற்காது, தோற்று போகும் பாடலை நான் பாட மாட்டேன் அப்படின்னு அவர் மறுத்து விட்டாராம். அதுக்கப்புறம் கேவிஎம் ஐயா பாலமுரளி கிருஷ்ணா அவர்களை வேண்டி அவர் தான் இந்த பாடலை பாடியிருந்தார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணா நிஜமாவே சங்கீதத்துறையில் ஒரு ஜீனியஸ். அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாதுன்னு சொல்லலாம். சங்கீதத்தில் பல ராகங்களை, புதிய புதிய ராகங்களை அவர் கண்டுபிடித்தார். அவரே நிறைய பாடல்களை இயற்றி இசையமைத்திருக்கிறார். இப்போ கூட அவருடைய பாடல்கள்லாம் கர்நாடக இசை மேடையில் எல்லாரும் பாடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் பல வாத்தியங்கள் வாசிக்கும் திறன் கொண்டவர். அவர் வீணை, வயலின், மிருதங்கம்னு பல வாத்தியங்களையும் வாசிப்பார். அவருடைய பெருமைகளை சொல்லிட்டே போகலாம். நிஜமாவே அவரை பற்றி பேச ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு ஒரு அதீதமான திறமை கொண்ட ஒரு இசைக்கலைஞர் அவர் இந்த பாடலை பாடியது ரொம்பவே பொருத்தமான ஒரு விஷயமா அமைந்தது. இந்த பாட்டு ஆரம்பமே ஒரு ஆலாபனையில் ஆரம்பிக்குது. மாண்டு அப்படிங்கிற ராகத்தில் இந்த பாடலுடைய ஆரம்பத்தை அமைத்திருப்பார் கேவிஎம் ஐயா. கம்பீரமான ராகம் இந்த மாண்டு, அதே சமயம் ஸ்ருங்கார ரசமும் கொண்ட ஒரு ராகம். இந்த முதல் ஆலாப்பனையில நீங்க 2 விஷயத்தையும் கவனிக்கலாம். கம்பீரமும் கொடுத்திருப்பாரு, அதே போல குரல்ல குழைவையும் காட்டியிருப்பாரு பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். இந்த பாடல்ல அவருடைய முதல் ஆலாப்பனையில அவருடைய குரல் அப்படியே பெரண்டு விளையாடுவதை நீங்க பார்க்கலாம். இந்த மாண்டு ராகம் கர்நாடக சங்கீதத்தில் ரொம்ப ஒரு பாப்புலரான ராகம். ஆனால் இது நடுநிலையாக பாடக்கூடிய ஒரு ராகம் இல்லை. அதாவது மெயின் பீஸுக்கெலாம் இதை எடுத்துக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி துக்கடா பாடல் அல்லது ஒரு தில்லானா இல்லை ஒரு விருத்தம், இந்த மாதிரி இடங்கள்ல தான், கச்சேரியுடைய முடிவில் தான் மாண்டு ராகத்தை நீங்கள் பெரும்பாலும் கேட்க முடியும். அதனால் ஒரு மாண்டு ராக ஆலாப்பனையோ அல்ல பெரிய ஸ்வரங்களோ இந்த ராகத்தில் கேட்பது அரிது தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல இந்த ராகத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த பாடலில் மாண்டு ராகத்தில் ஒரு ஆலாப்பனையும் கேட்க முடியும், பல ஸ்வரங்களின் அணிவகுப்பையும் நாம் இந்த பாடலில் நாம் பார்க்க முடியும். இந்த பாடலுக்கு வரிகள் கொடுத்தது கவியரசர் கண்ணதாசன். கேட்கணுமா? அவருமே ரொம்ப அழகாக இந்த பாடலுக்கு என்ன தேவையோ அதை ரொம்ப அழகாக வரிகளில் கொடுத்துருப்பாரு. இந்த பாடலுடைய ஆரம்பம் கேள்விகளாக இருக்கும், கேள்வி கணைகளாக தொடுப்பார். ஒரு நாள் போதுமா, இன்றொரு நாள் போதுமா, நான் பாட இன்றொரு நாள் போதுமா, ராகமா கீதமா, அதை நான் பாட இன்றொரு நாள் போதுமா அப்படின்னு வரிசையா அடுக்கடுக்கா கேள்விகளாகவே அமைஞ்சிருக்கும். ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரியில என்னென்ன பக்கவாத்தியங்கள் இருக்குமோ அதே தான் இந்த பாடலையும் பக்கவாத்தியமா அல்லது இசை ஆர்கெஸ்ட்ராவா அமைஞ்சிருக்கும். வீணை, மிருதங்கம், ஃப்ளூட்டு இதெல்லாம் தான் இந்த பாடலை கேட்க முடியும். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக இப்போ நீங்கள் கர்நாடக கச்சேரி எதில் பார்த்தாலும் மெயின் பக்கவாத்தியம் வயலின் தான் இருக்கும். வீணை கூட இப்போல்லாம் வாசிக்கிறது இல்லைன்னா வீணை தனி வாத்தியமாக ஆகிவிட்டது, அது தனி கச்சேரிக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பக்கவாத்தியமாக இப்போல்லாம் வீணை காட்டுறதில்ல, மோஸ்ட்லி வயலின் தான் இருக்கும். பட் இந்த பாடலில் வயலின் யூஸ் பண்ணல. ஏன் சொல்லுங்கள்? ஏன்னா வயலின் ஒரு வெஸ்டர்ன் இசைக்கருவி, அதை நம்ம அடாப்ட் பண்ணி இங்கே கர்நாடக சங்கீதத்தை யூஸ் பண்ணுறாங்களே ஒழிய அது நம்ம ஊருக்கு நேட்டிவான ஒரு இசைக்கருவி அல்ல. வீணை தான் நமக்கு நேட்டிவ், வீணையும் ஃப்ளூட்டும் தான். அதனால் அதை தான் இந்த பாடலில் யூஸ் பண்ணியிருப்பார் கேவிஎம் ஐயா. எங்கேயுமே வயலின் இசையை நம்ம கேட்க முடியாது. அடுத்த வரிகளில் கேள்வி கணைகள் தொடருது. ராகமா சுகராகமா, கானமா தேவகானமா அப்படின்னுட்டு என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா அப்படிங்கிறார். என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா. கண்ணதாசன் இங்கே தான் பொடி வைக்கிறார். இத்தனை நேரம் சாதாரணமாக ஏதோ கேள்வி கேட்டுட்டு பாடிட்டு இருந்தாரு. இப்போ தான் அவருடைய உண்மையான அந்த ஹேமநாத பாகவதருடைய உண்மையான அவருடைய உள்ளர்த்தத்தை இந்த இடத்துல கோடிட்டு காட்டுறார். என் கலைக்கின்ற திருநாடு சமமாகுமா அப்படின்னுட்டு அவருடைய இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த இடத்துல ஹிண்ட் கொடுக்குறாரு. முதல்ல ஆலாப்பனை வந்தது, அப்புறம் பாடல் வரிகள் வந்தது, ஒரு கீர்த்தனையாக வந்தது, அடுத்தது ஸ்வரம் பாடணுமே, அது இந்த இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. குழல் என்றும் குழல் என்றும் யாழ் என்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார் அப்படின்னு இந்த இடத்துல
இந்த குழல் என்றும் அப்புறம் இந்த ஸ்வரங்கள், அதே போல் யாழ் என்றும் அப்புறம் ரொம்ப அழகாக ஒரு படிப்படியாக நிறைய ஸ்வரங்கள் பாடியிருப்பார். திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா, குழலினிது யாழினிது என்பர் தன் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னுட்டு. அதே விஷயத்தை தான் கண்ணதாசன் இங்கே எழுதியிருக்காரு. அந்த ஹேமநாத பாகவதர் பாடுற மாதிரி, குழல் என்றும் யாழ் என்றும் சிலர் கூறுவார், என் குரல் கேட்ட பின்னாலே அவர் மாறுவார். ஏன்னா அதெல்லாம் கூட இனிமையா இவர் குரல், இவரே சொல்லிக்கிறாரு. இந்த மாதிரி இந்த பாடல் பூரா பார்த்தீங்கன்னா அவருடைய பெருமையை அவரே பாடியிருப்பார். ஒருத்தருடைய பெருமை இன்னொருத்தர் சொன்னால் அது நல்ல விஷயம், தானே சொல்லிக்கிட்டா அது தற்பெருமை தானே. ஸோ அந்த மாதிரி தற்பெருமை வரிகளாக அடுக்கடுக்காக நிறைய இந்த இடத்துல வரும். அழியாத கலை என்று என்னை பாடுவார், என்னை அறியாமல் எதிர்ப்போர்கள் எழுந்தோடுவார் அப்படின்னு. ஸோ அவருடைய இந்த மமதை, செருக்கு, தற்பெருமை எல்லாமே இந்த வரிகளில் ரொம்ப அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு நம்ம கவியரசர். ஸோ ஆலாப்பனை பார்த்துட்டோம், ஸ்வரம் பார்த்துட்டோம். அடுத்தது பல ராகங்களை கையாளும் திறன் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை கொடுத்துருப்பாரு KVM ஐயா. இனிமேல் தொடர்ந்து இந்த பாடலில் வர எல்லாமே ராகமாலைக்கே அமைந்திருக்கும். ஒரு 2 லைன் ஒரு ஒரு ராகத்துலையும் மாறி மாறி அமைச்சிருப்பாரு. ஸோ அதில் முதல் ராகம் தோடி. இதில் பாருங்க, தோடிங்கிற அந்த ராகத்தோடைய பெயரை இந்த வரிகளில் கவியரசர் இன்க்ளூட் பண்ணியிருக்காரு. இந்த மீதி ராகத்திலும் அப்படி தான் பண்ணியிருப்பாரு. அந்த ராகத்தோடைய பெயரை அந்த வரிகளில் இன்க்ளூட் பண்ணியிருப்பார். இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இசையமைப்பாளர் மாத்திரம் இல்லை, கவிஞருக்குமே நல்ல ஆழ்ந்த இசை அறிவு இருக்கிறது அப்படிங்கிறது தான் இது பறைசாற்றுகிறது. இந்த கர்நாடக சங்கீதத்தோடைய அழகை புரிந்து கொண்டு எங்கெங்க அந்த ராகத்தோடைய பெயரை இணைக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ இசை கேட்க எழுந்தோடி அப்படின்னு அந்த தோடி ராகத்தோடைய பெயர் அங்கே கொடுத்துருக்காரு. அதுக்கு அடுத்த லைனே இன்னொரு ராகம் சட்டுன்னு மாறும். எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ, எனக்கு இணையாக தர்பாரில் எவரும் உண்டோ. இதுல ராகத்தோடைய பெயர் தர்பார். தர்பார்னா ராஜசபை இல்லையா. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் இந்த ராகம் எப்பேற்பட்ட ராகம்னு. ராஜசபையில் பாடக்கூடிய ராகம், ரொம்ப ஒரு கம்பீரமான ராகம். அதை ரொம்ப அழகாக பாடியிருப்பார் இங்கே பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள். அண்ட் இதுலேயும் அந்த ராகத்தோடைய பேரை இந்த வரிகளில் அழகாக சேர்த்துருக்காரு கவியரசர். அண்ட் இந்த 2 ராகமே, இந்த தோடி தர்பார் 2 பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கம்பீரமான ராகங்கள், ரொம்ப பிரஸ்தாவமாக பாடக்கூடிய ராகங்கள், ஒரு கர்நாடக இசை கச்சேரியில் நடுநாயகமாக பாடக்கூடிய ராகங்கள். ஸோ நிறைய இது ஆலாப்லனா அவ்வளோ எலாபரேட்டாக பாடக்கூடிய ராகம் இருந்தாலும் இந்த பாடலில் 2 வரிகள்லேயே இந்த ராகத்தோடைய அழகான லட்சணத்தை அப்படியே கொண்டு வந்திருப்பார் KVM ஐயா. அண்ட் பாலமுரளி கிருஷ்ணா அவர்கள் அவ்வளோ அழகாக அந்த சின்ன சின்ன ஆலாப்லேயே இந்த ராகங்களுடைய பியூட்டியை அப்படியே கொண்டு வந்திருப்பார். இந்த 2 ராகம் கம்பீரமாக பாடினாங்க இல்லையா, டக்குன்னு ஒரு சேஞ்சு. அடுத்தது ரொம்ப அழகான ஒரு ஸ்வீட்டான மோகன ராகம். கலையாத மோகன சுவை நான் என்றோ, கலையாத மோகன சுவை நான் என்றோ, மோகன சுவை நான். அண்ட் கடைசியா இந்த பாட்டில் வர்றது கானடா ராகம். கானடா என் பாட்டு தேனடா, இசை தெய்வம் நானடா அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாரு. என் பாட்டு தேனடா, இசை தெய்வம் நானடா. இசை தெய்வம் நானடா அப்படின்னு கானடாக்கு ரைமிங்காக நானடா போட்டாலும் அதில் ஒரு ஆழ்ந்த உண்மையை பொதிச்சு வச்சிருக்காரு கவியரசர் அவர்கள். ஏன்னா ஒரு இசைங்கிறது இறைவன் கொடுத்தது தான். ஸோ அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படிங்கிற புரிதல் தான் ஆக்சுவலி உண்மையான பக்தி. நம்ம என்னதான் திறமைசாலியாக இருந்தாலும் அந்த திறமை எல்லாமே அந்த இறைவன் கொடுத்து தான் அப்படிங்கிற உணர்தல் இருந்தாலே நம்ம லைஃப்பில் அடக்கத்தோட நிம்மதியாக வாழ முடியும். ஆனால் அது இல்லாத போது தான், ஆணவம் தலைக்கேறும்போது தான் இறைவனே அந்த ஆணவத்தை அடக்குவார் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல்லையும் அதுக்கு ஒரு ப்ரில்யூடாக இந்த பாடல் வரிகள் சொல்லியிருக்கு. ஆக்சுவலி இந்த பாடலுக்கு பதில் பாடலான எதிர்பாடலான இந்த பாட்டும் நானே பாடலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஒரு செகண்ட் எல்லாமே நின்றுடும். அதாவது உலகமே அசைவது நின்றுடும். அந்த ஈசன் நின்றுட்டா உலகம் அசையறதே நின்றுடும் அப்படிங்கிற விஷயத்த தான் அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த விஷயத்தை தான் அந்த பாட்டில் காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த புரிதல் இருப்பது தான் உண்மையான பக்தி, உண்மையான ஒரு வாழ்க்கை நெறி. அதை ஃபாலோ பண்ணாமல் நம்ம தப்பிட்டோம்னா தென் அதை அடக்கிறதுக்கு ஆண்டவன் ஒரு வழி செய்யுமா அப்படிங்கிறது தான் இந்த பாடல் மூலமாக, இந்த கதை மூலமாக அழகாக சொல்லியிருக்காங்க. ஸோ பக்தி இல்லாத சங்கீதம் நம்ம செவிக்குமான உணவளிக்கலாமே ஒழிய நம்ம ஆன்மாவுக்கு அது எப்போது ஒத்ததாக இருக்கவே இருக்காது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தில் இந்த பாட்டில் இன்னொரு அற்புதமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தோடைய ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் ஏபி நாகராஜன் ஒரு ப்ரொடியூசர், இன்னொரு ப்ரொடியூசர் திரு ஷாகுல் அமீத் அவர்கள். எல்லா மதத்துலையும் இதை தானே சொல்லியிருக்காங்க, அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. ஸோ அதை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு
எடுத்த ஒரு காவியம் தான் இந்த படம். அதில் வந்த ஒரு அருமையான பாடல் தான் இந்த ஒரு நாள் போதுமா பாடல். ஒரு ஃபுல் கச்சேரி கேட்ட திருப்தியை இந்த ஒரு பாடல் கேட்டாலே நமக்கு கிடைச்சிரும். அந்த அளவுக்கு ரொம்ப அழகான விஷயங்களை இசையமைப்பாளராகட்டும், கவிஞராகட்டும், பாடியவராகட்டும் எல்லாருமே இணைந்து ரொம்ப அழகாக நமக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த வரிகள் என்ன, ரொம்ப பிடித்த ராகம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு அழகான கர்நாடக சங்கீத பாடலோடு சந்திக்கிறேன். another episode of ஒரு நாள் போதுமா. ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.